பஸ்லேருந்து இறங்கி மணியை பார்த்தா 1:30. சரி வெளியில் வந்துட்டு கேபில் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, சரி ஓகே பக்கத்தில் தானே நடந்து போயிடலான்னு நடந்து போயிட்டு இருந்தப்போ, அங்கே ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன். நான் நிஜமாலுமே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இத்தனை மணிக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நைட்டு 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாமா. இப்போ பாருங்கள் டெக்கரேஷன்லாம் சும்மா தாறுமாறாக பண்ணி வந்தவங்களுக்குலாம் பிரசாதம்லாம் கொடுத்து சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்க. சரி சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேயே நடைய கட்டினா ஒரு 10 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்போம். அங்கே பார்த்தா இன்னொரு விநாயகர் சிலை. இங்கேயும் அதே மாதிரி சாமிலாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துருப்பாங்க போல். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நாமளும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. இவருக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போட்டு அப்படியே நடைய கட்டினேன். கொஞ்சம் முன்னாடி வந்தால் நம்ம ஏ2பி வாசலில் சதுரகாயாக விட்டு வச்சுருந்தாங்க. இப்படியும் ஒரு 100 தேங்காய் உடச்சிருப்பாங்க போல். இவ்வளோ நாள் மலேசியா ஃபுல்லாக முருகனுக்கு தான் சிறப்பு வழிபாடு இருக்குன்னு நினச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, விநாயகர் சதுர்த்தியும் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அங்கு கற்பகம் என்னும் கடவுளின்